Hi everyone, welcome back to Banu Kitchen. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த லட்டுவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு கடலை மாவை வச்சு கிட்டத்தட்ட 30லேருந்து 40 லட்டு ஈஸியாக செய்யலாங்க. நீங்கள் இதில் பூந்தியெல்லாம் பொரித்து கஷ்டப்படாமல் பட்டுன்னு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவை அளந்தீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பு தாங்க எல்லா சாமானும் யூஸ் பண்ணணும். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதை கரண்டியை வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை அடிக்கிற விஸ்கை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நான் 250 ml கப் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மாவை சேர்த்து பாருங்கள், நல்லா எழும்பி வரணுங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ குழிக்கரண்டியை வச்சு சைடு கார்னர்ஸ்லேருந்து இந்த மாவை ஊற்றுங்க. பாருங்கள், நான் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். சைடு கார்னர்லேருந்து ஊற்றிட்டு வரேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் தான் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் மிதமான சூட்டில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பூந்தி மாதிரி ரொம்ப நேரம் பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டு அதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து ஷேப் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி மாவை எண்ணெய் நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டியில் போடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சலசலப்பாக வரணுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இதை அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க, இல்லைன்னா ஹல்வா மாதிரி ஆகிடும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. கொரப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் பூந்தி மாதிரி இருக்கணும். நீங்கள் ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹல்வா பதத்துக்கு போயிடும். இந்த அளவுக்கு கொரப்பாக தாங்க இருக்கணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பு தான் யூஸ் பண்ணணும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நான் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேங்க. கலராக இருக்கட்டும்னு நீங்கள் கலர் சேர்க்காமல் கூட செய்யலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நமக்கு பாகு பதம்லாம் எதுவுமே வேண்டாங்க. டைம் பிரகாரம்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வைங்க போதும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுப்பாக இருக்கணுங்க. கம்பி பதம் அதெல்லாம் வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் பிசுப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த பூந்தியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க. எல்லா பூந்தியும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கிண்ட அந்த ஜீராவில் அந்த பூந்தி ஃபுல்லாக உறிஞ்சி உங்களுக்கு திக்காயிட்டே வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக சமைச்சிடலாம். ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடாயிலேருந்து சுருண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா திக்காயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தர்பூசணி விதையை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய் வாசனையாக இருக்கும். நீங்கள் பொரிக்கிறது கூட நெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யில் ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். எக்ஸாக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காயிடும். கடாயிலேருந்து இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவை எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். லட்டு மாதிரி வரணும். இதுதான் கரெக்டு பக்குவம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஒரு பக்கமாக வச்சு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. கையில் நீங்கள் எண்ணெய் எதுவும் தடவ வேண்டாங்க. ஆல்ரெடி அந்த லட்டுலேயே உங்களுக்கு எண்ணெய், நெய் எல்லாமே இருக்குது. தேவையான அளவுக்கு லட்டுவை எடுத்து நீங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் சின்னதாக பிடிச்சிங்கன்னா ஒரு 30 லட்டு வரும். இல்லை பெருசாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 லட்டு வருங்க. பாருங்கள், சூப்பராக ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டுவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5-6 நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாதுங்க. இதே அளவுகளோடு செய்யுங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.